சார் என்ன சாப்பிட்றீங்க? என்னத்தை நம்ம தமிழ், அதாவது நம்ம தமிழரோட பண்பாடு மரபு என்னன்னா, காலையில் வந்து 4 இட்லி இல்லைன்னா பொங்கல். அதுதான் அந்த காலத்தில் வந்து கூழ் தான். கம்பங்கூழ், கேப்பங்கூழ், கேழ்வரகு கூழ், அந்த காலத்தில் வந்து கூழ் தான் சாப்பிட்டு எங்கள் வயலில் வேலை செய்யணும். சரி, இப்போ நீங்கள் இட்லி தானே சாப்பிட்றீங்க, பேசாமல் சாப்பிடுங்க. இல்லை அது சாப்பிடுங்க. அது சட்னி இல்லைன்னு மசாலா வச்சுட்டாங்க, ஒன்றும் தப்பாக நினைக்காங்க. அதுதான் நான் இயற்கையான மரபு என்னன்னா, அதான் நம்ம தூங்கி எஞ்சிருக்கிறோம்ல. ஆமாம். அதாவது காலையில் ஒரு டம்ளர் இட்லி, எதுவும் சாப்பிட வேண்டாம், ஒரு டம்ளர் பச்சை தண்ணி, அப்புறம் ஏதோ ஒரு ஆகாரம், இட்லி, தோசை. சரி, ஏதோ ஒன்று நீங்கள் இப்போ சாப்பிட முடியுங்க, டக்குன்னு சாப்பிடுங்க, வேகமாக சாப்பிடுங்க. இப்போ 4 இட்லி எவ்வளோ நிமிஷத்தில் உங்களால் சாப்பிட முடியும்? அதாவது இயற்கை என்னன்னா, காலை உணவு வந்து எடுத்துக்கணும். சரி சார், இப்போ 4 இட்லி எவ்வளோ நேரத்தில் சாப்பிடுவீங்க? அது நம்ம இது பொறுத்து இருக்குது, சாப்பிட பொறுத்து. எங்கேயோ வேகமாக சாப்பிடுங்க. இப்போ உங்களுக்கு சாப்பாடு போட்டி. வேகமாக சாப்பிட முடியாது, நீங்கள் வீடியோ வேணால் வேகமாக ஓட்டி. எங்கேயோ வேகமாக சாப்பிடுங்க பார்ப்போம். இல்லை சாப்பிட்டு காட்டுங்க. நீங்கள் சாப்பாட்டு ராமன்னு உலகத்துக்கே தெரியும். சாப்பிட்றதுல உங்களை மிஞ்சுறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். யாருன்னு சொல்லுங்கள்? கடோத்கச்சனுக்கு அடுத்து நீங்கள் தான். கடோத்கச்சனுக்கு அடுத்து நீங்கள் தான். சாப்பிட்டு சொத்தையே அழிச்சிட்டீங்கய்யா. ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்காக சைக்கிளை விற்றேன், அப்புறம் பைக்கை விற்றேன், அப்புறம் காரை விற்றேன், இப்போ வீட்டை விற்றே சாப்பிட்ருக்கியா? மனுஷனாயா நீ? சரி, இட்லியை சாப்பாடாக்கி விட்டீங்க. மோர் இட்லி மாதிரி கோலி சோடா இட்லி சாப்பிட்டால் தானேயா நீ? கலந்த இட்லி. தண்ணி குடிக்காமையே சாப்பிடுங்க பார்ப்போம். சாப்பிடுங்க. ரொம்ப நாள் கழிச்சு சாப்பாடு எடுத்து வாஞ்செல்லாம் எடுக்க மாட்டேன், பயப்படாது. எங்கே இன்னொரு டைம் சொல்லுங்கள். ஓ, அடிக்க மாட்டேன், வாங்க பார்த்துக்கலாம். விஜயகாந்த் சொன்ன மாதிரியே சொல்கிறியா? நல்லா இருக்கா இட்லி? இதுக்கு பேர் ஃபுட் ரிவ்யூ. இன்னும் கொஞ்சம் ஆறி. காலை 11 மணிக்கு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகி வந்தால் அப்போ ஆறாம் என்னையா பண்ணும்? 11 மணிக்கு இட்லி சாப்பிட்றோம். நான் ஒருத்தனால நீங்களாக தான் இருப்பீங்க. இன்னும் 1 மணி நேரம் போச்சுன்னா சாப்பாடு சாப்பிட்லாம். இன்னொன்று சாப்பிட்டு காட்டு. என்ன நீங்கள் இட்லி சாப்பிட்றது என்ன இருக்குது? இட்லி சாப்பிட்றது நிறைய உள்ள தலைவலி. நீங்கள் தள்ளியா? சரியா, நன்றி.